லாபம் தரலன்றோம். லாபம் எவ்வாறு கிடைக்கும்? இதுவரைக்கும் திருமண தோஷங்களை நீக்கவில்லை, அவையெல்லாம் நீக்க போகுது. ஒவ்வொரு நாளும் வெற்றி. இனிமேல் வருகின்ற காலங்கள் எல்லாத்துலேயும் துன்பத்திலிருந்து விடுதலை, ஒரு பெரிய சகாப்தத்தை உருவாக்கக்கூடிய காலம். விக்னேஸ்வராய நமக. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. அரகர நம பார்வதிபதையே. அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. உங்கள் அமைதியான அனந்தலை வாழ்த்துவதற்கு வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால், 2024 நடைபெறக்கூடிய குரு வக்கர பயிற்சி 9/10/2024 முதல் அப்போ தான் ஆரம்பிக்கிறது வக்கர பயிற்சி. 4/2/2025, அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, அடுத்த ஆண்டு 2ஆம் மாதத்துலேருந்து குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடையக்கூடிய நாட்களாக இந்த 118 நாட்கள் குரு பகவான் வக்கரகதிக்கு இருந்து ஒவ்வொரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனத்துக்கு வரைக்கும் எவ்வாறு பலாபலங்களை வழங்க போகிறார் என்று பார்ப்போம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட கன்னிராசி நேயர்களே, எவ்வாறு நம்மளுக்கு நடக்க போகுது? இந்த உத்தர நட்சத்திரம் 3 பாதங்கள் உடையவர்களாகட்டும், மிகவும் சிறப்பென்று தான் சொல்லுவேன் நான் எப்பவுமே. ஐயா, உங்கள் மனசில் நீங்கள் தயவு செய்து தன்னம்பிக்கலாம், இந்நேரம் வளரக்கூடிய காலம்தான், ஆனால் ஜென்ம கேதுவும் நடந்துட்டு இருக்கிறதவா, தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் கன்னிராசிக்காரங்க கஷ்டப்படுறன்னு தயவு செய்து சொல்லாது. இந்த 118 நாட்கள் குரு பகவானுடைய வக்ரகதி காலத்தில் உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ 9/10/2024 முதல் 4/2/2025 அடுத்த வருஷம் 2ஆம் மாதம் வரைக்கும் 4ஆம் தேதி வரைக்கும் உங்கள் வாழ்வில் புதிய புதிய ஏற்றங்கள் தரக்கூடிய காலமாக அமையப் போகிறது. உறுதிப்படுத்திக்கலாம். உறுதியாகவே சொல்கிறேன் சுவாமி. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இனிமேல் தடை ஏதும் இருந்தால் அந்த தடையெல்லாம் விலக போதுங்க ஐயா. ஐயா, செல்வங்கள் சேரப்போதுன்னு நினைக்கிறீங்களா? உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வங்கள் சேரக்கூடிய காலம் வந்துவிட்டது. சற்று சஞ்சலமும் தரும், மனம் சஞ்சலமும் தந்து கொண்டிருக்கோம். வீண் பயம் மட்டும் இருக்கும் சாமி. அதெல்லாம் தயவு செய்து பொறுத்து கொள்ளுங்கள். வீண் பயம் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இந்த உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு மிகுந்த செல்வங்கள் வாய்ப்புகளை தரக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்க பெறப்போகிறது. துன்பத்திலிருந்து விடுதலை ஐயா. நான் கடுமையான துன்பத்தை கடன் வாங்கிட்டேன். இதெல்லாம் கடன்லாம் வரவு தான். அதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த கடனை இப்போ கேட்டு பாருங்கள், ஒருத்தர் கூட நம்மளுக்கு தரமாட்டாங்க. இதை தயவு செய்து உணர்ந்து கொண்டாலே போதுமானது. நீங்கள் கடன் வாங்காமல் இருந்து பயல் பண்ணிட்டுங்க. இனிமேல் கடன் என்பது கடன் பட்டன் போல் இலங்கை வேந்தன், அதாவது கலங்கினான் இலங்கை வேந்தன். அப்போ எந்த அளவுக்கு கடன் வாங்கியிருந்தால் அந்த தொந்தரவு கொடுக்குமா மனுஷனை? இலங்கை வேந்தர் ராவணன் பயங்கர கடுமையானார், மகா சக்திசாலி. அவரே கலங்கிட்டார். கடன் பட்டான் போல அந்த ராமபிரானை பார்த்த பிறகு அவருக்கு அந்த கலக்கத்தை உண்டு செய்தவர். ஏன்னா நம் வாழ்விலும் இதோட நம்ம சொல்லணும், வம்ச விருத்தியே இல்லாத பெண்ணிடுவார் பழகுது. இவரை பார்த்தாவே நம்ம வம்சமே இதோட அழிஞ்சிடும், அசுரகுலமே அழிஞ்சு விடும் என்று எண்ணம் எல்லாம் அவருக்கு வந்துச்சான். இனிமேல் அந்த அழிவு என்று சொல்கிற மாதிரி நம்ம துன்பத்துக்கு அழிவு வரக்கூடிய காலமாக உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்க பெறும். இனிமேல் நீங்கள் முடிவுக்கே வந்துட்டீங்க, இனிமேல் நான் கடன் வாங்க மாட்டேன், செல்வங்கள் சேரப்போகிறதா? கண்டிப்பாக சேரப்போதான். புத்திரபாகியம் கிட்ட போதா? கண்டிப்பாக கிட்ட போது. இந்த உத்தர நட்சத்திரக்காரர் கன்னிராசிக்காரர் இனிமேல் உங்கள் துன்பத்திலிருந்து விடுதலை, திருமண தோஷங்களை நீக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்க பெறும். தயவு செய்து என்னைக்குங்க, திடீர் கோச்சார ரீதியாகவும் திருமண வாய்ப்புகள் தேடி வரும். 9ஆம் இடத்துல ஸ்தானபலம் பெற்றாலும் அந்த 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய காதல் திருமணங்கள் நம்மளுக்கு கைகூடக்கூடிய காலமாக இந்த காலம் வரும். பயப்படணும் அவசியமே இல்லை, தைரியமாக இருக்கலாம். அடுத்தது நம்மளுக்கு அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பகவான் நடுநிலைமை என்று சொல்கிற மாதிரி நடுநிலைமையில் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறப்போகிறார். இது வரைக்கும் ஏதோ ஒன்று நாம் இழந்துட்டோம்னு சொல்லிட்டு இருக்கும் பாருங்க கன்னிராசிக்காரங்க. மன நிம்மதி இழந்துட்டிங்கள, அந்த மன நிம்மதியெல்லாம் திரும்ப வந்துட போகுது. நம்ம உணர்வு என்று சொல்கிற மாதிரி கடன் சார்ந்த விஷயமாகட்டும், தொழிலாகட்டும், இது வரைக்கும் எடுத்து தூக்கி போட்டுடுங்க. எந்த வேலையை என்னால் செய்ய முடியாதுங்கன்னா இனிமேல் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து செய்ய தான் போகிறீங்க. அந்த தன்னம்பிக்கை கொடுக்க தான் போகிறான் இறைவன் நம்மளுக்கு. முதல்ல வர்றதே தன்னம்பிக்கை தான். அந்த தன்னம்பிக்கை பெறக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்க பெறும். லக்ஷ்மி கடாட்சம் பெண்களுக்கு, இந்த அஸ்த நட்சத்திரக்கார பெண்களுக்கு திடீர் திருமண யோகங்கள் பெறப்போகிறோம் ஐயா.
நான் உறுதியாகவே சொல்லுவேன், உங்களுக்கு அந்த பாக்கியமெல்லாம் கிடைச்சிரும். பொருள் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறும். ஐயா என்கிட்ட ரூபா கூட இல்லை ஐயா, நம்மளும் மட்டும் இல்லை, நம்ம குடும்பத்தில் நம்ம பிள்ளைகளுக்கு கன்னிராசிகார் அப்பாவாக இருந்தாலோ, நம்ம குடும்பத்தில் பெற்றோராக இருந்தாலும் அதை பெற்றவங்க தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தணும் அல்லவா, அதுக்கு செல்வங்கள் வேணும் அல்லவா. அந்த அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செல்வங்கள் ஏற்பட்டு லாட்டரி யோகம் என்று சொல்கிற மாதிரி எதனா ஒரு இடத்துல நம்மளுக்கு செல்வத்தை கொடுத்து ஐயா நீங்கள் பண்ணுங்க. ரூபாய் இல்லை சுவாமி, என் குழந்தை கல்யாணத்தை வச்சுக்கிறேன், நாளை குறிச்சிட்டேன், எனக்கு திருமணத்துக்கான நாள் குறிச்சிட்டேன், ரூபாய் இல்லை, இந்த நாள்லாம் எப்படி நான் செத்தட்டி நான் வரப்போகிறேன் தெரியலையே அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாம் உருவாகுது பாரு. அதிலிருந்து நீங்கள் விடுதலை பெறக்கூடிய நாட்களாக இந்த 118 நாட்கள் நோய் நொடியிலிருந்து விடுதலை பெற போகிறீங்க. நோய் சார்ந்த விஷயம் உற்றார் உறவினத்தில் ஏற்பட்டு வந்தது பாருங்க, பகையெல்லாம் சுத்தமாக கலைஞ்சிட போகுது. அந்த பகையெல்லாம் மீட்டெடுத்து நீங்கள் வெளியே வரதான் போகிறீங்க ஐயா. ஐயா கணவன் மனைவி என்று சொல்கிற மாதிரி அவங்களுக்கும் அந்த தொந்தரவுலாம் கொடுத்துருக்கும். இது பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் நீங்கள் சந்திச்சிட்டீங்க. அந்த தொந்தரவுலேருந்து நீங்கள் விடுதலை பெறதான் போகிறீங்க ஐயா. இனிமேல் உன்னதமான உறவுலாம் நம்ம வாழ்வில் ஏற்பட தான் போதும். எந்த ஒரு பிரச்சனையும் இனிமேல் நாம் சந்திக்கப் போவதில்லை என்று எண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் குலதெய்வத்தை தயவு செய்து வழிபட்டு வாங்க, வேறு எதுவுமே தேவையில்லை ஐயா. கன்னிராசிக்காரங்க உங்கள் குலதெய்வத்தை வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு உன்னதமான காலத்தை அவங்களே ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க. இந்த குரு வக்கரகதி காலத்தில் குலதெய்வ அருள் கிட்டக்கூடிய காலமாகவும், இறைவன் முருகப்பெருமானுடைய அருள் உங்களுக்கு கிட்டக்கூடிய காலமாகவும், அந்த நாராயணன் ராமபிரான் கன்னிராசிகாரங்க வணங்க வேண்டிய ஒரே தெய்வம் ராமபிரான் வணங்குங்க. அந்த ராமநாமம் ஹரே ராம ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. இந்த குரு பகவான் அந்த ரிஷபராசியில் வீட்டிலிருந்து அருள் பாலிச்சு அவருடைய பார்வையால் உங்களுக்கு எல்லா விதமான துன்பத்திலிருந்து விடுதலை பெறப்போகிறார். இந்த கை கால்கள் எல்லாம் ரொம்ப தான் டஃப்பாக இருக்கும் பாவம். கால் கை நிறைய பேருக்கெல்லாம் இந்த மைண்டு டென்ஷன்லாம் அதிகமாகிட்டு இருக்கும். இந்த தாடை பாகத்தில் தலைபாகத்திலாம் அடிபட்டிருக்கும் நிறைய பேருக்கு. கன்னிராசிக்காரங்க கை கால்களில் பந்தலம் இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னே தெரியாது அவங்களுக்கு. எப்படி சாமி நம்மளுக்கு இதெல்லாம் நடக்குது, இது வரைக்கும் நடக்கலை, இப்போ திடீர்னு பார்த்தா இந்த மாதிரி பிரச்சனையும் சந்திச்சுட்டு இருந்தாங்க. டூ வீலரில் கீழே வேர்த்து வண்டி வாகனத்தில் விபத்து ஏற்படுவதெல்லாம் எப்படி நடந்தது, அதெல்லாம் சரியாயிடும். நம்ம வாழ்வில் இதெல்லாம் நடந்ததா என்ற எண்ணம் எல்லாம் இந்த 118 நாட்கள் நிவர்த்தி கொடுத்துருவார். சற்று சஞ்சலமான காலத்தை, அதாவது நாம் எதனா கடன் வாங்கிட்டு இருந்தால் அதிலிருந்து நாம் ரிலீவல் ஆகிறதுக்கு நம்ம பார்க்கணும். முதல்ல அந்த விடுதலை என்று சொல்கிற அமைப்பை நாம் பெற்றால்தான் அந்த கடன் பிரச்சனையோ கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனையோ வங்கி சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்துருங்க. அந்த பேலன்ஸ் எல்லாம் விட்டு வைக்காதீங்க. அதெல்லாம் விட்டுட்டிங்கன்னா நம்மளுக்கு தொந்தரவு தரும். இந்த 118 நாட்கள் கண்டிப்பாக நிம்மதியான செல்வத்தை நீங்கள் வாரி வழங்க தான் போகிறோம். நம்ம குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்த வண்ணமும் இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு சுபயோகத்தையும் பெற போகிறோம் ஐயா. ஒரு முறை திருநாகேஸ்வரம் சென்று வருக, திருநாகேஸ்வரம் சென்று வருங்க. இல்லைன்னா திருப்பாம்பூரம், கும்பகோணத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய திருப்பாம்பூருக்கு சென்று வந்தீங்கன்னா இந்த ராகு கேதுவால் ஏற்பட்டு வந்த தோஷங்களை நிவர்த்தி செய்திடலாம். உங்களுக்கு திருநாமம் சொல்லலாம், திருநாமம் என்று சொல்கிற மாதிரி இந்த தேவாரமும் திருவாசகமும் இல்லை அபிராமி அந்தாதி பாடி வர உங்கள் துன்பம் எல்லாம் விலகும். இல்லைன்னா கந்த சஷ்டி கவசத்தை பாடுங்க ஐயா. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த கன்னிராசியிலே மிகவும் சிறப்பினை உடையவர், எதையும் எதிர்த்து போராடக்கூடிய தன்மை பெற்றவர்கள் இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்கள். உலகத்தில் எவ்வளோ பிரச்சனை கொடுத்தாலும் அவங்க ஈஸியாக வாயில் போட்டுருவாங்க, தட்டி விட்டுருவாங்க, பரவாயில்ல விட பார்த்துக்கலாம் அப்படின்ற எண்ணம் உடையவர்கள் இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்கள். அவங்க வாழ்வில் இதுவரைக்கும் தடை ஏதும் இருந்தால் அந்த தடையெல்லாம் உடையக்கூடிய காலமாகவும், சீக்கிரம் திருமண பந்தத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய பாக்கியம் பெறப்போகிறாங்க. இப்போவே டச் ஆகிட்டுருக்கும், இப்போவே டச் ஆகிட்டு இருப்பாங்க. அவங்களாம் அந்த லெவலுக்கெலாம் வந்துட்டுருப்பாங்க. பெரிய பெரிய பிரச்சனையிலேருந்து அவங்க வெளிவந்ததுக்கான காலம் எல்லாம் அவங்க தடையெல்லாம் உடஞ்சி போயிட்டுருக்கும். நாம் இனிமேல் தப்புலாம் செய்ய மாட்டோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு கூட வந்துட்டுருப்பாங்க. கடனும் வாங்க மாட்டேன், இனிமேல் கடன் சார்ந்த விஷயத்திலோ இல்லறத்திலையோ நாம் இருக்கக்கூடாது, வெளியூர் கூட நாம் போயிட்டுருப்பாங்க நிறைய பேர். ஐயா வீட்டை விட்டு வெளியேறி நிறைய பேர் வெளியூர் கூட போயிட்டுருப்பாங்க. சொந்த வீட்டெலாம் சும்மா தான் பூட்டி கிடக்கும். அதையெல்லாம் மாறி இனிமேல் துன்பத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய காலமாகும். திடீர் செல்வங்கள் சேரக்கூடிய பாக்கியம் நீங்கள் தான் பெற போகிறீங்க சுவாமி. முக்கியமாக உங்களுக்கான காலம் என்றால் இந்த 118 நாட்கள் உன்னதமான காலத்தையும், பெண்களுக்கு இது ஏற்புடைய காலமாகும். கல்வி சார்ந்த விஷயத்தில், அதாவது மாணவர்களுக்கு ஆகட்டும்,
அந்த மாணவியை படிக்க வைக்கிற பெற்றோர்களாகட்டும் நிரந்தர செல்வத்தை கொடுக்க போகிறார் ஐயா. இறைவன் நம்மளுக்கு தந்திரல தான் போகிறார் ஐயா. இருந்தால் தானே நம்ம சட்டியில் இருந்தால் தானே நம்ம தட்டுக்கு வரும். முதல்ல இறைவன் நம்ம பேங்க்கில் எதனா அக்கௌண்ட் எதனா போட்டால் தானே நம்ம எடுத்து செலவு பண்ண முடியும். ஏடிஎம்மில் போய்ட்டு ஐடிஎம் கார்டு சொல்லி அந்த பாக்கியத்தை இப்பொழுது 118 நாட்கள் இந்த வக்கரகதி காலத்தில் முழுமை பெற்று இந்த கன்னிராசிக்காரங்க 99 பாகம், ஒரு பாகம் இறைவன் கொடுத்தா மொத்தமாக உங்களுக்கு எல்லாமே என்ன சொல்லலாம், மேட்டூர் டேம்லேருந்து தண்ணி நேராக உங்கள் வீட்டுக்கே வந்துடும். ஐயா செல்வத்தை தான் சொன்னேன் நான், தண்ணி வந்துடும்னு சொல்லலை. செல்வம் உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய காலமாகும். பெரிய மாற்றங்கள் நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய காலமாகும் இந்த 118 நாட்கள் இருக்க போகிறது. திருமணம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தி செய்ய போகுது. இதுவரைக்கும் தந்தை ஸ்தானமோ தாயார் ஸ்தானத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் விலக கொடுக்க போகுது. தாயார் உடல்நிலையில் தந்தையார் உடல்நிலையில் வந்த பிரச்சனை கன்னிராசிக்காரங்க இனிமேல் விடுதலை. உற்றார் உறவினரை இனிமேல் நம்மளை சேர்த்துக்குவாங்க. கடனில் இருந்தவங்களாம் கொஞ்சம் தாக்கு பிடிச்சி நீங்களும் வாழ்ந்துக்குங்க, கொஞ்ச நாள் டைம் கொடுங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மாற்றங்களை ஏற்படுத்தி இந்த 118 நாட்கள் உன்னதமான காலமாக மாறி உங்கள் வாழ்வில் புதிய ஏற்றங்கள் தரக்கூடிய காலமாக அமையப்பெறப் போகிறது. குரு பகவான் உங்களுக்கு நல்லதே நடக்கும், நல்லதே செய்ய தான் போகிறாரு. நன்மை பெறக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்க பெற்று பெரிய பெரிய ஒளி என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற்று உன்னதமான காலத்தை அனுபவித்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.